விபச்சாரன்றது ஒரு 7-8 மாநிலத்தில் இருக்கா இல்லையா? கூத்தி கொடுக்குற தொழிலும் அரசாங்கம் பண்ணுது. இங்கே ஊற்றி கொடுக்குறதே பண்ணுறப்போ கூத்தி கொடுக்குறது எப்போ பண்ண போகிறீங்க, பண்ண மாட்டீங்களான்ட்டு தானாக முன் வந்து நீங்கள் கேஸ் அடிப்பீங்களா? குட்காவை நீங்கள் தடை பண்ணீங்க, எதுக்கு தடை பண்ணீங்க? இப்போ நான் குட்கா விற்கணும்னு நான் சொல்ல, குட்கா வந்து தடை பண்ணீங்களே, நான் பாராட்டுறேன். கூல் இப்போ இந்த அன்சு இதெல்லாம் வந்து உங்களால் ஏன் சிகரெட்டை தடை பண்ண முடியல? ஏன்னா பெரிய முதலாளி அதில் இருக்கான். சிகரெட்டை நீங்கள் தடை பண்ணி பாருங்கள், நீதிபதிகளே இருக்க மாட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், ஜட்ஜஸ் உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், யாருன்னா உயர் அதிகாரி இருக்கட்டும், அவங்க பொண்டாட்டிக்கு அல்வாவும் மல்லிப்பூவும் கொடுத்து நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க, அதுவும் அடுத்தது வரும், கண்டிப்பாக வரும். நீதிபதிகள் மடியில் நிறைய கணம் இருக்குது, அதனால தான் தைரியமாக பேசுவேன். நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிற இடம் நீதிமன்றம் கிடையாது. உங்கள் கருத்தை உங்கள் பொண்டாட்டிக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் போகிற ரெசார்ட்டுக்கு சொல்லுங்கள், வேறு எங்கன்னா சொல்லுங்கள். 10ஆம் பொதுவாக சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்லணும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு இது சர்க்கார் புறம்போக்கு இடம் தான், இதையும் கவர்மெண்ட் எடுக்க மாட்டீங்கன்னா அங்கே முன்னிப்பு காட்டுறாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் துல்லியமாக வரணும்னா ஆர்டிஐ போட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான தண்டனைன்றது சிறைச்சாலை இருக்குது அதிகாரிகளுக்கு. அதனால் உண்மையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் சமூக செயற்பாட்டாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோட நேராக. அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு கூறும்போது அது கூடவே ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிஐ சட்டம் ஒரு தொழிலாக மாறிவிட்டது. தகவலர் உரிமை சட்டத்தின் பேரில் செயல்படும் சமூக ஆர்வம் தற்போது அரசு ஊழியர்களை மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு புதிய தொழிலாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த ஆர்டிஐ சட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி இருக்குது? இந்த ஆர்டிஐ சட்டத்தை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க? அதை பற்றி ஃபஸ்ட்டு முதல்ல என்னென்னா, ஒரு நீதிபதிகள் அவங்களுடைய ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா அது தீர்ப்பு மட்டும்தான் கொடுக்கணும். ஏதோ திண்ணியில் உட்காந்து டீ கடையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி எப்படி கருத்துன்றது தெரிவிக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் ஆர்டிஐயில் போடுறாரு, ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்து மிரட்டுறாருன்னா அந்த மிரட்டல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அந்த மிரட்டக்கூடிய சமூக ஆர்வலரை தண்டிக்கலாம். ஒரு 5 வருஷன்றது 10 வருஷம் கூட நீங்கள் ஜெயிலில் போடலாம், இல்லை கடுங்காவல் தண்டனை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு தீர்ப்பு இருக்குது. ஆனால் கருத்துன்றது எப்படின்னா, இப்போ ஆர்டிஐயில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு தெரிவிக்கிறது, அந்த கருத்து தெரிவிக்கிற இடமா அவர் இருக்காது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பு மேலே ஒரு விவாதம் நம்ம கூடாது. ஆனால் கருத்து மேலே கொடுக்கலாம். கருத்தை சொல்கிறதுக்கு அது இடம் கிடையாது. அவருடைய கருத்தை அவர் வீட்டில் சொல்லணும், அவர் மனைவி கிட்ட சொல்லலாம், இல்லைனா அவங்க ரெசார்ட்டுக்கு போகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இடத்துல சொல்லலாம். இப்போ கூட தான் ஒரு ஜட்ஜஸ் நீங்கள் பார்த்தீங்க டெல்லியில், கிட்டத்தட்ட கட்டுக்கட்டாக பணம் உச்சநீதிமன்றத்தில் தான் ஒரு நீதிபதி கட்டுக்கட்டாக பணம் வீட்டில் ரைடு வராங்கன்ட்டு எரிகிறாரு. அதுக்கப்புறம் அதையும் மீறி மாட்டுறாரு. இப்போ நீதிபதிகள்லாம் இப்படி தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சில நீதிபதிகள் செய்யக்கூடிய தவறு எல்லா நீதிபதியும் குறை போட முடியுது. ஒரு சில சமூக ஆர்வலர் செய்யக்கூடிய விஷயங்களை சமூகத்தில் இப்படி தான் நடக்குது, ஆர்டிஐ போட்டு எடுத்து பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் பல சமூக ஆர்வலர் வெட்டி சாவடிச்சிருக்காங்க. எதுக்கு? இப்போ புதுக்கோட்டையில் எடுத்துக்கோங்க, ஜாஃபர் அலின்னு ஒருத்தர் கனிம வளம் நம்மளுடைய அந்த மாவட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு தேடினப்போ ஆர்டிஐ போட்டு எடுக்கிறாரு. எடுத்தவொடனே அந்த கனிம வளத்தை திருடக்கூடிய ஆட்கள் ஜாஃபர் அலியை சாகடிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த விஷயம். இதே போல் திருவண்ணாமலையில் ராஜ்மோகன் என்றவர் நில அபகரிப்பு, இந்த அரசாங்கத்துக்கு வேண்டிய நிலம் தனிநபர் பெரிய ஆள் ஒருத்தரை ஆக்கிரமிக்கிறாங்க, அவரை வெட்டி சாவடிக்கிறாங்க. அதேமாதிரி விட்டல் குமார், இப்போ நம்ம ராஜ்மோகனை அதிமுக பிரமுகர்கள் தான் வெட்டி சாவடிக்கிறாங்க. 2012 அது ரெக்கார்டே இருக்குது. அதேமாதிரி விட்டல் குமார் ஊராட்சி மன்ற தலைவருங்க சாவடிக்கிறாங்க. என்னென்னா, சமூகத்தில் அக்கறை கொண்டு சமூக செயல்பாட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை நான் எதிர்க்கிறேன். இப்போது ஒரு பெண்ணு சுதந்திரம் இருக்குது, அவங்க பெண்ணோ ஒரு ஆணோ செக்ஷுவல் மைண்டில் இருக்கவங்க போகலான்ட்டு நீதிபதிகள் சொன்னாங்க. அந்த கருத்துக்கு நம்ம வரவேற்கிறோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம், ஒரு ஆணுக்கு முழு சுதந்திரம் சொல்லிட்டாங்க. எதுனா இது வெஸ்டர்ன் கலாச்சாரம். நம்ம இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதை சீர்குலைக்க தான் அந்நிய நாட்டு சக்திகள் இது போல் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பென்னா ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபேவராக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸு, அந்த அரசியல்வாதிகளுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஜட்ஜஸை தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ விஜய் கூட டிவிக்கில் வந்தோடனே அவங்களுக்கு யார்
ஆதரவாக இருக்காங்களோ அந்த காவல்துறை அதிகாரி தான் போடுவாங்க. ஆனால் ஒரு 10 போலீஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்கள போட மாட்டாங்க. இப்போ கடந்த ஆட்சி திமுக ஆட்சியெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு யார் ஃபேவர் ஆகுறாங்களோ அவங்கள தான் பண்ணுவாங்க. நீதிபதிகளும் அப்படி தான். இப்போ ரூலிங் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக போடுறது, கருத்துக்களை தெரிவிக்கணுன்ற பேரில் ஒரு சில சமூக ஆர்வலரை அவர் சொன்னது வந்து முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா எல்லா ஜட்ஜஸும் இப்படி தான் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியுங்களா? நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லணுமே தவிர கருத்துன்ற பேரில் சொல்கிற இடம் நீதிமன்றம் கிடையாதுன்றதை நம்ம ஆணித்தனமாக பண்ணுறோம். எந்த நீதிபதிகள் இப்போது இன்றைக்கி போய் பாருங்கள், ஸ்டார் ஹோட்டலில் பல ஜட்ஜஸ் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் உள்ளே இருக்கான், எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போனாலே தெரியும் இவனுங்கெல்லாம் ஒழுக்கமானவனுங்களா, ஒரு சில பேரை சொல்கிறேன். அப்படி நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தா எல்லாருமே இப்படி தான் இருப்பானுங்க பொழுது, அப்படி தான் தோணுமா? அதாவது ஒரு சில சமூக ஆர்வலர் இதை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 32 வருஷமாக பொது சேவையில் இருக்கிறேன். நான் வந்து இந்த ஆர்டிஐ சட்டம் வந்து சமூக ஆர்வலராக உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பயன்படுது? அதுதான் சார் சொல்கிறேன். 32 வருஷம் பொது சேவையில் இருக்கிறோம். எனக்கு 47 வயசு ஆகுது. 32 வருஷம் பொது சேவையில் ஒரு நம்பர் காட்டன் ரேஸை நிறுத்தினேன். நம்ம ஏரியாவில் சூளையில் நான் இருக்கேன். ஒரு நம்பர் நிறுத்தினேன். இப்போ எங்கள் பகுதியில் சுற்றி காவல் நிலையத்தில் NDPS கேஸ் எவ்வளோ இருக்குன்னு ஆர்டிஐயில் போட்டு தான் எடுத்தோம். NDPS கேஸ் எத்தனை வழக்கு பதிவு பண்ணிங்கன்றதை தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே இப்போ நம்ம லாஸ்ட்டு 5 இயர்ஸாக சொல்கிறேன். இந்த சட்டத்தை வந்து முழுமையாக ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து கற்றுட்டு எப்படி போடணும் என்ன பண்ணணும் கேட்டு இப்போ NDPS கேஸு நம்ம தான் தமிழ்நாட்டிலே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் காவல்துறையில் பதிவுப்பட்ட கேஸ் எவ்வளோன்ட்டு எடுத்து சமூகத்தில் சேனலில் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ண கஞ்சா, இந்த கள்ளச்சந்தையில் முதல்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிங்களா, அப்படி ஒப்படைக்காத பொருள் எவ்வளோ இருக்குதுன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எடுத்தோம். அதேமாரி காவலர்கள் எவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க, எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது தெரியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எடுத்தோம். இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் காணாமல் போனவங்களுடைய எண்ணிக்கை கடந்த 10 வருஷத்தில் 10,000 பேர் இருக்காங்கன்ட்டு போலீஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, தொண்டு நிறுவனம் எவ்வளோ பேர் கூட்டின்னு போனாங்கன்றதை 15,000 பேரை எடுத்துகிட்டு வந்தோம். இது மாதிரி 2 வீலர் 30,000 வண்டி காணா போயிருக்கு. அதில் 15,000 வண்டி கண்டே பிடிக்க முடியலன்னு காவல்துறை கொடுத்தது தகவல் அறிவு உரிமை சட்டம். அப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலியமாக சில அரசாங்க கெசட்டில் இருக்கிற விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு சமூக ஆர்வலர் இருக்காங்க. இவர்கள் இது போல் நீதிபதிகள் வந்து தனி நபர் முதலாளிகள் பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்களுடைய அந்தரங்க விஷயம்லாம் இப்போ கனிம வளம் வந்து நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது, லைசன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வண்டி இருக்குன்றத ஒருத்தர் கேட்டு எடுத்து அதை போட்டு அவர் இறந்தே போயிருக்காரு. அப்போது ஒரு சமூக ஆர்வலராக அவர் தன்னுடைய உயிர் அதான் ஜாஃபர் அலின்றவர் உயிரே போயிருக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா, எந்த நீதிபதியை யார் வெட்டி வச்சுருக்கா? இவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. இவங்க யாருக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா, தனிநபருடைய சொத்தெல்லாம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எடுக்கலாம். தனிநபர் எப்படி குறுகிய காலத்தில் இன்றைக்கி தாசில்தார் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த தாசில்தார் எடுத்துக்கோங்க, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இடங்களை தாரவாத்து கொடுக்குறாங்க. சர்க்கார் இடத்த, சர்க்காருடைய புறம்போக்கு இடத்த தனிநபருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சமூக ஆர்வலர் தான் தலையிட்டு கேட்க முடியும். நீதிபதிகள் தானாக முன் வந்து தாசில்தாரை போய்ட்டு நீ ஏன்டா எடுத்துன்ட்டு கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஒரு டாஸ்மார்க் கடை போதையா இல்லையா? மக்களுடைய நலனுக்கு கிடையாது, மக்களுடைய தீங்கு அது. பல பேர் தாலி அறுத்தது. ஏன் நீதிபதிகளுக்கு சொர்ணம் இருக்க தானாக முன் வந்து ஒரு சாராயம் காசி எல்லார் தாலியும் அறுக்கிறது நியாயம் கிடையாது, உங்களுக்கு பணம் இதில் சம்பாதிக்க முடியாது. நீதிபதிகள் அது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் போயிட்டு நேராக வந்து டாஸ்மார்க்கை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு அரசை நிர்வகிக்க முடியுமா? மாறா அது அரசின் கொள்கைன்றான். எப்படி ஊற்றி கொடுக்கறது அரசின் கொள்கைன்றான். இந்தியா ஃபுல்லாக ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அப்போது மாநிலத்துக்கு மாநிலம் சட்டம் வேறு மாதிரி இருக்குது. இதே விபச்சாரன்றது ஒரு 7-8 மாநிலத்தில் இருக்கா இல்லையா? கூத்தி கொடுக்குற தொழிலும் அரசாங்கம் பண்ணுது. இங்கே ஊற்றி கொடுக்குறதே பண்ணுறப்போ கூத்தி கொடுக்குறது எப்போ பண்ண போகிறீங்க, பண்ண மாட்டிங்களான்ட்டு தானாக முன் வந்து நீங்கள் கேஸ் அடிப்பீங்களா? ஜட்ஜஸ் நான் கேட்குறேன். ஒரு மாநிலத்தில் ஊற்றியும் கொடுக்குறான், நீங்கள் ஊற்றி மட்டும் கொடுக்குறீங்களே, கூத்தி கொடுக்க மாட்டீங்க, தானாக வந்து அந்த கேஸ் எடுப்பாங்களா? எவனோ ஒருத்தர் ரோட்டில் போய் ஹெல்மெட்டு போடாமல் போனதுக்கு தானாக நீதிபதிகள் முன் வந்து அந்த கேஸ் எடுக்கிறான். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கேஸுகள் பல லட்சம் கேஸ் இருக்குது. ஆர்டிஐயில் போட்டுக்கிறோம், தரமாட்டுறாங்க. நீதிமன்றத்தில் இப்போது காவல் நிலையத்தை தமிழக காவல்துறை டிஜிபி அவங்கக்கிட்ட 61 டிஸ்ட்ரிக்டில் நம்ம போட்டு எடுக்கிறோம். காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போடாத கேஸு 4 லட்சம் கேஸு 10 வருஷத்தில் இருக்குது. அதேமாதிரி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கேஸுனா இன்றைக்கி எவ்வளோ பேர்
நமக்கு நீதி கிடைக்காதா அப்படின்னு நீதிமன்ற வாசலில் பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருக்கான். நீதிமன்றத்தில் உள்ள சொகுசுக்காரர்கள், ஒரு சில சொகுசுக்காரர்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில பேர் பல ஏழைகளின் வயிற்றில் அடித்து அந்த காசை வந்து பிடுங்கி வக்கீலுங்களும் நீதிபதிகளும் சந்தோஷமாக காரில் போகிறாங்க. இருக்கா இல்லையா? ஒரு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காதுங்க. எங்கே கிடைக்கும்? சாமானிய மனுஷன் நேராக போய் நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்யணும். அது கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் வேணும். அப்படியே உங்களுக்கு வந்து அரசாங்க வழக்கறிஞர் வேணும்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கணும், இவ்வளோ சேலரி கீழே இருக்கணும், இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு ஆன்லைனில் ஒரு கேஸ் இந்த ரைட்னா எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. சாராயத்தை நீங்கள் இது பண்ணி கேன்சர் வருது சிகரெட்டால். ஒரு பெரிய ஓனர் இருக்கான், இந்தியா ஃபுல்லாக விட்டுருங்க, நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பேசுகிறேன். குட்காவை நீங்கள் தடை பண்ணீங்க. எதுக்கு தடை பண்ணீங்க? இப்போ நான் குட்கா விற்கணும்னு நான் சொல்லலை, குட்கா வந்து தடை பண்ணிங்களே, நான் பாராட்டுறேன். நான் கூல் இப்போ இந்த அன்சே இதெல்லாம் வந்து உங்களால் ஏன் சிகரெட்டை தடை பண்ண முடியல? ஏன்னா பெரிய முதலாளி அதில் இருக்கான். சிகரெட்டை நீங்கள் தடை பண்ணி பாருங்கள், நீதிபதிகளே இருக்க மாட்டாங்க. அப்போ நிதி கொடுத்தா தான் இங்கே நீதி கிடைக்குதுங்க, சும்மா கிடைக்காது. நீங்கள் சிகரெட்டை தடை பண்ணி காமிங்க. சிகரெட்டால் கேன்சர் 1200 நச்சுப்புல் இருக்குது. என் குடிமகன்கள் புகைப்பிடிக்கக்கூடாது, புகைப்பிடித்தா புற்றுநோய் உருவாகுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு பேனிக் காமிக்கிறீங்களே, ஏன் நீதிபதிகள் தானாக முன் வர மாட்டாங்க? எல்லாமே பணம் தான். சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வெளியில் கொண்டுன்னு வராங்க. அதனால் ஏதோ ஒரு முதலாளி பாதிக்கப்படுறான், அரசாங்கமும் பாதிக்கப்படுது. அதனால் நீதிபதி இந்த கருத்தை தெரிவிக்கிறத நான் நினைக்கிறேன். இல்லை, அதில் வந்து இந்த கேஸுடைய சாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா, ஒரு பஞ்சாபில் நடந்த ஒரு சம்பவம், அந்த வழக்கும் அது சம்மந்தப்பட்ட வழக்கு தான். நெடுஞ்சாலைத்துறை பணியில் வந்து ஆர்டியில் தகவல் எடுக்கிறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் வந்து அவங்கள வந்து இல்லை, நான் உங்களுக்கு கிளாரிட்டி சொல்லிட்டேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் போட்டு எடுத்து ஒரு கான்ட்ராக்டரை மிரட்டுறானா அதை ரெக்கார்டு எவிடென்ஸாக பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு தண்டனை கொடுங்க, தப்பு கிடையாது. ஏதோ ஒரு சமூக ஆர்வலர் செய்கிறத வச்சு தகவல் அறிவு உரிமை சட்டமே இதுக்கு தான் பயன்படுதுன்ட்டு சொல்கிற கருத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். கான்ட்ராக்டர் மிரட்டினது மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்த்தவங்களை வந்து ஜாதிய ரீதியாக வந்து பேசியிருக்காங்க. அங்கே வந்து ஜாதிய வன்கொடுமை நடந்திருக்கு. அதை தான் வந்து அந்த வழக்கே வந்து அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் தான் வந்து தீர்ப்பு வந்து அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செஞ்சுட்டு இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து இந்த மாதிரி இயங்குறவங்க இருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன் சார், ஏதோ ஒரு இடத்துல பாசுமதி ரைஸ்லேயே ஒரு கருப்பரிசி இருக்காதா? பக்கா பாசுமதி ஒரு குவாலிட்டி வாங்குறீங்க, அதில் ஒரு கருப்பரிசி இருக்காதா? சமூக ஆர்வலர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க, அவர்களை நீங்கள் தண்டிங்க, செருப்பை கைன்னு அடிங்க. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பால் இந்த ஆர்டிஐயே இதுக்கு தான் பயன்படுதுன்னா, இப்போ நம்ம எடுத்தோம் 2 வீலர் 3 வீலர் 4 எவ்வளோ காணா போச்சு. புதுப்பேட்டில் கம்ப்ளைண்ட் F2ல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி வெஹிக்கிள் திருடுறாங்க. கவர்மெண்ட்டுடைய பொதுத்துறை வங்கியுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் இதனால் மறைமுகமாக போகுது. இந்த வண்டியெல்லாம் திருடுறாங்க சொல்லி 16 பேர் மேலே வழக்கு போட்டோம். நம்ம புரசேவாக்கம் கங்காதீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் ராஜ்பவன் ஹோட்டல் இருக்குது. அந்த ராஜ்பவன் ஹோட்டலில் சீல் வச்சுருக்கோம். அது கோயில் சொத்து. 7 லட்ச ரூபா வாட்டர் டேக்ஸே கட்டல கார்பரேஷன். அதை எடுத்து கொடுத்து கோயிலுக்கு 20 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சோம். அதேமாரி பூந்தமல்லியில் பாளையத்தம்மன் கோயில் நில ஆக்கிரமிப்பு, அதை நம்ம போட்டு அது முறை தவறி பண்ணியிருக்காங்கன்ட்டு போட்டு காமிச்சோம். ஒரு சில பேர் இருப்பாங்கங்க, கட்சிக்காரங்க எல்லாருமே நல்லவங்களா, போலீஸ்காரங்க எல்லாருமே நல்லவங்களா, வக்கீல்கள் எல்லாருமே நல்லவங்களா? அது மாதிரி சமூக ஆர்வலர்கள் ஒரு சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அந்த எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் கூட நீங்கள் தண்டனை கொடுங்க. அதை பற்றி நம்ம சொல்ல. ஆனால் இதுக்கு தான் அது பயன்படுத்தி சொல்கிறப்போ அது வந்து மறைமுகமாக யாரோ ஒருவரை காத்துற. இப்போ கனிம வளம் கொள்ள, நில அபகரிப்பு, கிரானைட் முறைகேடு, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ சமூக ஆர்வலர் இறந்துருக்காங்க தெரியுங்களா? இப்போ இன்னைக்கு கூட ஹிஸ்ட்ரி ஷீட்டில் ரவுடிஸுங்க 20,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதில் A+லேயே 3000 ரவுடிஸ் இருக்காங்கன்னு நம்ம தான் எடுத்து கொடுத்தோம் போலீஸுக்கு. இப்போ போலீஸ்லேயே இவ்வளோ வாக்கி டாக்கி இல்லை, போலீஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை சிறுமிகள் கற்பழிப்பு, இத்தனை பெண்கள் வந்து பலாத்காரம் பண்ணது எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் வருது. இப்போது இதை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் எதற்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். இதை ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்தினா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வரணும். ஆனால் 19 கருத்தை வந்து திணிக்கக்கூடாது ஒரு ஜட்ஜஸ்ஸு. நான் கூட வந்து சில இது சொன்னேன். அடுத்து இந்த அப்ரோச்மெண்ட்டுக்கோசம் வருவாங்க. எப்படியா யாருன்னா ஒரு நீதிபதி கண்டிப்பாக ஒரு தனிநபர்கிட்ட போய் விருப்பத்தை தெரிவிக்கிறது தவறு கிடையாது, அது ஈவ் டீசிங் ஆகாது, உங்களுக்கு பிடிச்சா ஓகே சொல்லுங்கள், இல்லைன்னா ஓகே சொல்லுங்கன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டுன்னு வருவாங்க. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், ஜட்ஜஸ் உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், யாருன்னா உயர் அதிகாரி இருக்கட்டும்,
அவங்க பொண்டாட்டிக்கு அல்வாவும் மல்லிப்பூவும் கொடுத்து நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க. அதுவும் அடுத்தது வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ வந்து ஓப்பன் மார்க்கெட் பண்ணாங்க. அடுத்தது உங்களுடைய கருத்தை போய் நீங்கள் அவங்க வந்து விருப்பத்தை சொல்கிறாங்க, அது தவறு இல்லை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நான் பண்ணுவேன். அதனால் வேறு வெளியே கூட நான் பார்ப்பேன். இப்போ அந்த வழி அவங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியும். எவனோ வீட்டு பொண்ணு ரோட்டில் போகிறப்போ அவர் கருத்தை கேட்டாருங்க, உங்களுக்கு இஷ்டம் தான் போங்க, இல்லைன்னா வராங்க. அது ஈவிட்டிங்ஸிங் ஆகாது, இன்னும் கொஞ்சம் நாளில் வருவாங்க, அவங்களுடைய மனசில் இருக்கிறது சொல்லுவாங்கன்னாங்க. அப்போ நம்மளுடைய சமூக ஆர்வலராக நம்ம என்ன பண்ணோம், உயர் அதிகாரிகளுடைய மனைவிக்கு என்ன பண்ணால் ஒரு மல்லிப்பூ அல்வா வச்சு கூப்பிட்டு நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய விருப்பத்தை சொல்லலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் பிளான் அது என்னென்னா, 10ஆம் பொதுவாக நீதிபதிகள் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடம் ஒரு திண்ணை கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது. நீதிபதி அது உயர் நீதிமன்றம் உச்ச நம்ம மடியிலலாம் ஒன்றையும் கனம் கிடையாது. நீதிபதிகள் மடியில் நிறைய கனம் இருக்குது. அதனால தான் தைரியமாக பேசுவேன். நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிற இடம் நீதிமன்றம் கிடையாது. உங்கள் கருத்தை உங்கள் பொண்டாட்டிக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் போகிற ரெசார்ட்டுக்கு சொல்லுங்கள், வேறு எங்கன்னா சொல்லுங்கள். 10ஆம் பொதுவாக சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்லணும். ஒரு விஷயம் ஏங்க, உயர் நீதிமன்றம் ஒரு 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் விடுதலை வாங்குறானுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே கொடுத்த தீர்ப்பு அங்கே போய் விடுதலை வாங்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க ஆயுள் தண்டனை சொல்கிறாங்க, அங்கே போய் 10 வருஷத்தில் விடுதலை ஆகுது. நிறைய கொலை கேஸில் உயர் நீதிமன்றம் தீர்ப்புக்கு மாறாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாகுது. அப்போ நீதிபதிகள்லாம் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள்லாம் துட்டை வாங்கின்னு இந்த மாதிரி தீர்ப்பு தராங்க சொல்ல முடியுமா? நீங்கள் ரிட்டையர்டு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், வந்து உட்கார சொல்லுங்கள், கிராஸ் பண்ணலாம். நம்ம தைரியமாக சொல்கிறேன். பல வழக்குகள், நிறைய கொலை வழக்குகளில் வந்து கீழே உச்ச நீதிமன்றம் தூக்கு கொடுக்குறாங்க, மேலே ரத்தாகுது. ஆயில் ஃபுல்லாக ஜெயிலுன்றாங்க, மேலே போய் 10 வருஷத்தில் விடுதலை ஆகிடும். இங்கே 10 வருஷம் கொடுக்குறான், அங்கே விடுதலை ஆகிடும். அப்போ முரண்படான தீர்ப்பு எப்படி வருது? நான் முதல்ல சொன்னது தான், மாநிலத்துக்கு மாநிலம் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பொது சிவில் சட்டமாக இருக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் ஒன்று தான், உனக்கு வேறு சட்டம் எனக்கு வேறு சட்டம் கிடையாது. கல்கட்டாவில் இருக்குது ப்ராஸ்டியூஸு, கூத்தி கொடுக்குற அரசாங்கம், ஊத்தியம் கொடுக்குறான் கூத்தியம் கொடுக்குறான். அப்போ தமிழ்நாட்டில் என்ன அர்த்தம்? பாம்பே, டெல்லியில் இருக்குது, அப்புறம் கல்கட்டாவில் இருக்குது, நிறைய ஊரில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, நிறைய ஒரு சில ஊரில் இருக்குது. அப்போது அந்த ஊரில் விபச்சாரம் தொழில் பண்ணுறான், அந்த மாநிலத்துக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமாக? இப்போது இந்த அரசாங்கம் ஊற்றி தான் கொடுக்குறீங்க, நீதிபதிகளே தானாக வந்து நீங்கள் கூத்தியம் கொடுக்கலாம், எங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னு சொல்ல வருவாங்களா? இப்போ நம்ம சரக்குக்கு சொல்கிறேன், சரக்கு கவர்மெண்ட்டு பண்ணுறாங்கன்னா பேன் இது பார்க்க பண்ணுறீங்க. சிகரெட் அதிகம், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை கண்டிப்பாக பேன் பண்ணணும். ஏன் நீதிபதிகள் தானாக முன் வந்து சிகரெட்டை பேன் பண்ண மாட்டாங்க? ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் சிகரெட்டை, பல கோடி சிகரெட்டை வந்து இளைஞர்கள் பிடிச்சிட்ருக்காங்க. இதனால் வந்து டொபேக்கோ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பல பேர் புற்றுநோயில் அவசப்படுறாங்க. இது நீதிபதிகள் தெரியலையா? எவனோ கீழே விழுறதுக்கு முன்னாடியே அவன் தலையில் ஹெல்மெட் போடணும், 2 ஹெல்மெட் போடணும், 2 பேர் கொஞ்சம் 2 ஹெல்மெட் போடணும், இல்லை 2000 ரூபாய் ஃபைனு. சாமானிய மக்கள் மேலே நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீதிபதிகள் தானாக முன்வர காரணம் என்னன்ட்டு தான் கேட்குறேன். ஹெல்மெட் எவனோ ஒருத்தர் தான் அவ்வளோ போகிறாங்க. வண்டி ஆக்சிடென்ட்னா உயிர் பாதுகாப்பு. அதை விட மோசமானதாச்சு டாஸ்மாக் கடை, சிகரெட்டு எல்லாமே தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஏன் பேன் பண்ண மாட்டேறீங்க? அப்போது என்னென்னா, தேவைக்கு ஏற்பால் போல் சட்டத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ இவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நான் பார்க்கக்கூடாது என்னென்னா, அந்த நீதிபதியோடைய ஏதோ ஒரு முதலாளிக்கு ஆர்டிஐ போட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சு பிரச்சனை இருக்குது, அவர் வந்து நிலம்லாம் வந்து திருடுகிறாரு, அதனால் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாருன்ற. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஐ சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, இப்போ இந்த தீர்ப்பு, இந்த ரெண்டுமே வந்து சமூக ஆர்வலர் மீது அது ஒரு மிரட்டலை கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் சார், சமூக ஆர்வலர் மிரட்டல் மட்டும் இல்லை, கொலையே செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் ஹையர் அத்தாரிட்டியில் உட்காரணுன்னா, இப்போ பாருங்கள், திமுக ஆட்சியில் அருண் சார் வந்து கமிஷனராக இருந்தார். டிவிக்கு பல தரப்பில் தொல்லை கொடுத்தாரு. வந்தவொடனே அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இதை பண்ணுவாங்கன்னு நினச்சாரு, போஸ்டிங் கொடுத்தாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக கொடுத்தாங்க. அதேமாரி தான் இந்த மாதிரி அதிகாரிங்க என்னென்னா, ஏதோ ஒரு ஆட்களை பிடிச்சி உச்சநீதிமன்றம் நீதிபதியாக ஆயிடுறது. ஆன உடனே என்னென்ன தமிழ் பிரச்சனை இருக்குன்னா, இப்போ எல்லாமே ஆர்டிஐயில் போட்டு கேட்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆர்டிஐ முடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் வாயில் இருந்து இந்த வார்த்தைகளை வர வச்சிருவாங்க. எவனோ ஒரு 2 பேர் பண்ணதுக்காக ஒட்டுமொத்தம் இந்த ஆர்டிஐ குறை சொல்வது நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த அரசும் அதிகாரிகளை வந்து அந்த ஆர்டிஐ சட்டத்தை பார்த்து பயப்படுறாங்கிறது உண்மை. கண்டிப்பாக பயந்து தானே சார் ஆகணும். இப்போது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போது மயிலாப்பூரில் எடுத்துக்கோங்க, 16 கிரவுண்டு இருக்குது, சர்க்கார் புறம்போக்கு இடம் தான்.
அதை எல்லாரும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதில் ஒரு கிரவுண்டு இடம் வந்து ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் உள்ளே புகுந்து இது கவர்மெண்ட் இடம்ட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் வக்ஃப் போர்டு வாரியம் உள்ளகுது. வக்ஃப் போர்டு வாரியம் ஏன் திருத்த முடியல? அல்லாஹ் அக்பர் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, ஒரே அமகலம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு இது சர்க்கார் புறம்போக்கு இடம் தான், இதை ஏன் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்கன்னா அங்கே முனைப்பு காட்டுறாங்க. அப்போ என்னன்னா ஒரு விஷயம் துல்லியமாக வரணும்னா ஆர்டிஐ போட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான தண்டனைன்றது சிறைச்சாலை இருக்குது அதிகாரிகளுக்கு. அதனால் உண்மையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? இப்போது ஒரு இடத்துல திருடிக்கிறீங்க, அது உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பயம்? ஆர்டிஐ போட்டு இப்போ ஒருத்தர் மிரட்டுறன்னா இன்றைக்கினா சார் டெக்னாலஜி நிறையா, ஒரு ஃபோனில் மிரட்டல் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் பணம் கொடுத்தாலும் எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி போலீஸில் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, விஜிலன்ஸு டிபார்ட்மெண்ட், எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து பிடிச்சி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி சாமானியமாக ஒரு காசு வந்து நீங்கள் அவ்வளோ சீரம் வாங்க முடியாது. இன்றைக்கி ஒரு சமூக ஆர்வலர் மீது இவங்க பண்ணுறாங்கன்னா காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு சொல்லிட்டு நான் திருப்பி சமூக ஆர்வலர் பல பேர் படுகொலை ஆகியிருக்காங்க. எதனால் ஆகியிருக்காங்கன்னா பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டுன்னு வரதே சமூக ஆர்வலர் தான். இன்றைக்கி ஒரு கரண்ட் இல்லை, எதனால் இல்லை, இப்போ நிதி எவ்வளோ ஒதுக்குனாங்க, நம்ம ஊரில் ஏன் லைட் இல்லை, ஒன்றே பொது கழிப்பிடம் பாருங்கள் எவ்வளோ இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க. மழைநீர் வெடிக்கால் திட்டம் இதில் எவ்வளோ பண்ணிங்க கேட்டாலே பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா அந்த நிதியை ஒழுங்காக பயன்படுத்தலை. ஸோ அந்த மாதிரி அதிகாரிகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம்தான் கேட்க முடியும். மற்றபடி நேரில் போனால் சொல்லிவிடுவாங்களா? ஒரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 3 கோடி 4 கோடி ஒதுக்கிறாங்கன்னா அது என்ன செலவு பண்ணிங்க கேட்குறது தகவல் அறியும் உரிமை சட்டம். அது எம்பி தொகுதியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் வருது. அப்போ இவங்க என்னென்னா இவங்க பண்ணுற லஞ்சம், லாவண்யம், ஊழல் எல்லாமே பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் க்ளீனாக வந்துடும். இப்போ கூட பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாகவே தலைவர்களுடைய சிலையை கார்ப்பரேஷன் இடத்துல ஆக்கிரமித்து பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பர்மிஷன் இருக்காடா கேட்டிங்கன்னா இல்லைன்றான். அப்புறம் எதுக்கு அங்கே சிலை வச்சுருக்க எடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. எவன் அப்போ விட்டு சொத்து? இப்போது வந்து காங்கிரஸில் வந்து இந்திரா காந்தி சிலை இருக்குது, காங்கிரஸுக்கு அலுவலகம் இல்லையா, அங்கே வச்சுக்கிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ சிலையை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க கார்ப்பரேஷன் இடத்துல. எதுக்கு வைக்கணும்? ஏன்னா என்றைக்குமே ஒரு கலவரம் ஆனால் அது அரசாங்க இடத்துல அத்துமீறி வந்து வைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் அரசியல்வாதிங்க வைக்கிறாங்க. அப்போ இதை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் போல் ஸ்ட்ராங்காக கேட்குறப்பா இதுக்கு பர்மிஷன் கிடையாது, இதை எடுங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ என்னென்னா ஒரு விஷயத்த உண்மையை தெரிஞ்சிங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் அதை எடுத்துன்னு வரலன்னா வேறு எதுவுமே கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ உண்மையை வெளியே கொண்டுன்னு வரதால நீதிபதிகளே பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எவ்வளோ, பண்ணாமல் வேலைக்கு ஒவ்வொரு நீதிபதியும் வரான். ஒரு சில நீதிபதி சொல்கிறேன், மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டி லீவ் எடுத்துக்கிறீங்க, உங்களை யார் கேட்பா? இந்த நீதிபதி எத்தனை நாள் வரலைன்ட்டு சும்மா போட்டிங்கன்னா கேஸ் எவ்வளோ நிலுவையில் இருக்குதுங்களா? ஒரு ஃபேமிலி கேஸு 15 வருஷம் இருக்குது. அப்புறம் அடுத்து அவங்க வாழ்க்கை எப்படி தொடங்குவாங்க? ஒரு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, 15 வருஷம் நீதிமன்றத்தில் இருக்குன்னா அப்படின்னா ஊரில் இல்லாத நீதிமன்றம் நம்ம ஊரில் இருக்குது. வாழ்க்கை போயிடுச்சு இல்லை சார். இன்றைக்கி ஒரு நிமிஷம் டைம் இஸ் ப்ளஷர் தென் வேர்ல்டுன்னுவாங்க. இன்றைக்கி ஒரு நிமிஷம் போனால் வராது. 15 வருஷம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி நிற்கிறாங்க. அப்போ அடுத்த வாழ்க்கை எப்படி தொடருது? 20-25 வயசில் கல்யாணம் ஆகுதுச்சு, 20 வயசில் ஆகுதுச்சு, 35-37 வரைக்கும் டைவர்ஸ் கிடைக்காம இன்னும் இருக்குது. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க கேஸு. ஒரு கேஸு 1 வருஷம் 2 வருஷம் நடத்தலாம், அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் நடத்தலாம். இன்றைக்கும் சிவில் டிஸ்ட்ரிபியூஷனில் பல நில சொத்து வந்து பிரச்சனை 20-25 வருஷம்லாம் இருக்குது. ஏன் அவ்வளோ நாள் பண்ணுறீங்க? அந்த ஒரு தாத்தா கேஸ் போட்டார், அப்பா காலத்துக்கு வந்தது, இப்போ தான் எங்களுக்கே வந்தது. நம்ம சொல்லியிருக்கோம்ல, எவ்வளோ வழக்குகள் எப்பயோ கேஸ் பண்ண 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுமா, இப்போ தான் வருது. இதோ இப்போ ஒரு சன் டிவி 10 லட்சம் கொடுத்தாங்களே, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எதுக்கு இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள் ஒரு கேஸு? அப்போ என்னென்னா நாங்கள் தான் எல்லாம். அப்போ ஒரு வித மாஃபியா வந்து நீதிபதிகளே நடத்துகிறாங்கன்றேன். ஒரு சில நீதிபதிகள் நடத்துகிறாங்க, அப்படியே காலங்காலமாக பழகிடுச்சு. கருத்து சொல்கிற இடம் வந்து அது கிடையாது, 10 ரூபா சொல்லக்கூடாது என்பது தான் ஒரு சமூக பாட்டாளராக நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து அரசு அதிகாரிகள் வந்து அந்த தகவல் உரிமை சட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுமக்கள் மத்தியில் இந்த தகவல் உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க சார், தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் எழுத கூட தெரியாது மக்களுக்கு. 50% மக்கள் இன்னும் எழுதி கொடுங்க. ஸ்கூலில் லீவ் லெட்ரு மாதிரி இது எழுத கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. யாராவது பிடிச்சி எழுதணும். இப்போ பேங்க்கில் போய் பாஸ்புக் வேணும்னா என்ன பண்ணுறாங்க, சார் இது கொஞ்சம் எழுதி கொடுங்க புது பாஸ்புக்குன்னு.
எனக்கு தெரிஞ்சு காவல் நிலையத்தில் வரக்கூடிய 50% மக்களுக்கு அனுப்புனர், பெறுநர், மதிப்புக்குரிய ஐயா அனுப்புனர் போட்டு அட்ரஸ் எழுதுறது, பெறுநர் வந்து அதிகாரி வேறு எந்த இன்ஸ்பெக்டரோ ஏசியோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட எழுத தெரியாதவங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம்னாவே இன்னும் தெரியாது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏன் இல்லை கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சட்டம் வந்து ஒரு சர்ச் இருக்குன்னா சர்ச்சு செவுத்துல 4 வசனம் இருக்கும், போகிறப்ப படிப்பீங்க. ஒரு மசூதி இருக்குன்னா மசூதி வாசலில் ஒரு 4 குரான் சம்மந்தப்பட்டு, ஒரு இந்து கோயில்னா அந்த ஒரு வெள்ளை சகை படிச்சிருப்போம், சில நேரத்தில் ஒரு கருத்து எழுதிப்போம். ஒவ்வொரு காவல் நிலையம் வாசல்லையும் இந்த மாதிரி சட்டம், உமன் ஆக்டிவிட்டி, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு இப்படி, சைல்டுக்கு இப்படி எழுதுறதில்ல. தகவல் அறியும் உரிமை சட்டம்னா எது பயன் தரும், இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டருக்குள்ளே வரப்போ இதெல்லாம் வந்து அரசு அலுவலகங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு இது கிடைக்குன்னு எழுதுறதில்ல. கட்சிக்காரன் போஸ்டருங்களை ஓட்டிக்கின்னு காலை ஃபுல்லாக ஜனங்களை குடிச்சிட்டு கொடியை தூக்கி ஒரு 200 ரூபாய்க்கு கடைசி வரைக்கும் கொடியை பிடிச்சி சாகணும். ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சிக்க விரும்பாத அளவுக்கு பண்ணுறாங்க கட்சிக்காரங்க. இப்போ இதே ஒரு காவல் நிலைய வாசலில் ஒரு ஸ்கூல் பையன் போகிறான்னா, குழந்தைகளை இந்த மாதிரி பேட் டச் பண்ணால் இந்த வழக்கில் இத்தனை ஆண்டு சிறை தண்டனை போனான்னா அவனுக்கு பயம் வரும். படிக்கிறப்பயே கண்டிப்பாக பயம் வரும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ பையனோ போகிறாங்க வச்சுங்களேன், அவங்க பார்க்குறப்போ சட்ட விழிப்புணர்வு என்பது செவுத்துலலாம் எழுதணுன்ற, எங்கே திரும்பினாலும் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு எழுத மாட்டுறாங்க. அப்போது அதுக்கும் மேலே சட்ட விழிப்புணர்வு, தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்றுமே இல்லை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கேட்கக்கூடிய கேள்விகள் விவரம், அவ்வளோதான். கொஸ்டினாக கேட்கக்கூடாது, கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு போட்டு கேள்வி 1, 2, 3 அவ்வளோதான். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு ஒரு 10 ரூபா. இதுக்கு ஒரு அரசாங்கம் பயப்புதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஃப்ரம் அட்ரஸ்ஸு அனுப்புனருக்கு பக்கத்தில் அந்த ஸ்டாம்ப்பு, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புன்னுவாங்க, அதை ஒட்டிட்டு பெறுநர் தகவல் அறியும் உரிமை சட்டம் போட்டு தகவல் தெரிவிப்பறன்ட்டு போட்டுடணும். அப்போ என்ன அவங்க ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் இருப்பாங்க தகவல் அலுவலகர்ன்ட்டு, அதை போட்டுட்டாலே அவங்க பயப்படுறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு 10 ரூபா ஸ்டாம்புக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதியே இந்த கருத்தை தெரிவிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான சட்டம் இது. இங்கே தான் மேட்ரு. ஒரு ஸ்டேஷனில் என்ன நடக்குது, ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் செயற்பொறியாளர் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் கீழ் தாங்கன்னு கொடுத்தாலே போடும், அலுவலர் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு 10 ரூபா ஸ்டாம்புக்கு இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதியே கதறான்னா எவ்வளோ பெரிய ப்ரொமோஸ் ஏவுகணை மாதிரி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமாக தான் பார்க்கணும். ஓகே, உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு தகவல் உரிமை சட்டம் குறித்து பல தகவல்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க. மிக நன்றி. நன்றி பிரதர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.